ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்ப்போம்னா வந்து சமரமங்கையில் வந்து ஒருத்தவங்க மீன் விற்றுருந்தாங்க. அங்கே போய்ட்டு வந்து வவால் மீன் தான் வாங்கணும். ஒரு 2 மீன் வாங்கணும். 1 கிலோ இருந்துச்சுங்க 2 மீனும். அது வந்து ஒரு 150 சொன்னாங்க. தாராளமாக வாங்கலாம் கைஸ். அதை வாங்கியாச்சு. அந்த மீன் வந்து நீங்கள் சிக்கன் கிரில் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஃபிஷ் கிரில் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் பாருங்கள் எப்படி ஆஞ்சின்னு இருக்கும் பாருங்கள். பாருங்க கைஸ், மீனுக்கு வந்து பெரால் எடுத்துன்னு இருக்கும். இந்த பெரிய சைஸ் தான் கைஸ். நல்லா பக்காவாக ரிமூவ் பண்ணி ஆனால் ஃபுல்லாக ஒரே ஒரு முள் தான் கைஸ் இருக்கும். ரொம்ப முள்ளே இருக்காது. அது வெறும் கறி மாதிரி இருக்கும் கைஸ். செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே பயங்கரமாக இருக்கும் கைஸ். கைஸ் பாருங்க, இதுவும் சைடில் ரெக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க கைஸ். தலையே பெருசாக இருக்கு கைஸ். கைஸ் தவிர கிரில்லு கொசம் நல்லா பாதி பாதியாக நடுவில் கோடு போட்டுக்கிறோம் கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நல்லா கோடு போடுறது. பிளேட் இருந்தால் சூப்பராக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் இது நல்லா கொடுப்பாங்க. அலமா போடு. எலும்பு வச்சு போதும். எலும்பு வச்சா கூட பரவாயில்ல, மசாலா இறங்கணும். மசாலா பின்னாடி ஒன்று டேய் வாழை இலையில மசாலா ஊற வச்சு அதில் போட்டு வாழை இலையில போட்டு நல்லா அந்த நாரில் கட்டிட்டு எண்ணெயை ஊற்றி இது பண்ணுறா. தோசை வாழை இல்லை வாங்கிட்டா வாழை எங்கள் வீட்டு பின்னாடி கலெக்டா நல்லா இது உப்பு கலெக்டா லைட்டாக உப்பு மட்டும் மசாலா வேணா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா அப்போ அந்த மீனுக்கு நல்லா ஊறுது. எவ்வளோ ஊறணும் போது நல்லா ஒரு காலை ஊறிச்சு. நல்லா ரைஸ், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. அதை போடலாம் நம்மப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் அங்கே உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிங்களா? ஃபுல்லாக கேப் வச்சுருக்கோம். அப்போ உள்ள தண்ணி வரும் நல்லா ஊறுறதுக்கோசம். இங்கே போட்டுருங்க போய் 3-4 கோடு மசாலா. ரைஸ் பயங்கரமாக தடவியாச்சு மசாலாலாம் பாரு ரைஸ். இப்போ கிளியரன்ஸ் ஆகுது. ஏதாவது வருங்க நல்லா சும்மா சூப்பராக வேறு லெவலில் மசாலா ஊற வச்சுருக்கு ரைஸ். ஒரு 1/4 hour ஊறிச்சுன்னா போதும். மொத்த எடுத்து அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரைஸ் இது வந்து தோசைக்கல்லில் தான் வந்து மீன் வறுக்க போகிறோம். அதை எப்படி ஃப்ரை பண்ண சொல்லி காட்டுறோம் வீடியோ காலத்தில். ரைஸ் மீன் போட்டாச்சு. தோசைக்கல்ல சுட போட்டாச்சு. மசாலா ஊற்றணும்ல. வாசனை வேற லெவல் கைஸ். கைஸ் நெடி ஓவராக இருக்குது மீன். வேற லெவல் மசாலா வாசனை வேற லெவல் இருக்குது. கைஸ் இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துட்டு நம்ம டம் கட்டுறதுக்கோசம் வாழையில நல்லா மடித்து மடிச்சுட்டு இருக்கோம் கைஸ். இதா பாருங்க வாழையில பெரிய வாழையில கட் பண்ணி பயங்கரமாக பண்ணாச்சு கைஸ். அப்புறம் வாழையில செம்மையாக நல்லா சூப்பராக வெந்துருக்கும். மசாலா வாசனை பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே இன்னொரு மீன் மேலே வெந்துட்டு இருக்கு. சரிங்க, அதுவும் இந்த மாதிரி மசாலோட போட்டு பயங்கரமாக பண்ணாங்க கைஸ். மீன் வந்து நல்லா வறுவல் எடுத்துகிட்டு அதை வந்து இலையில மடித்து பாலில் ஃபுல்லாக மடித்து அதை வந்து பேக் பண்ணி நம்ம வந்து டம் கட்டி வச்சுருக்கோம். பிரியாணி டம் கட்டி வச்ச மாதிரி. அப்புறம் வந்து மசாலா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அதுக்கோசம் சும்மா பக்குவமாக இருக்கும். தெரிஞ்சா பார்த்துங்க செம்மையாக இருக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு புடி வேறு லெவலில். ஹாய் கைஸ், ஃபைனலாக அந்த மீன்லாம் வெந்துச்சு சூப்பராக. வந்து சாப்பிட்டு பார்க்க வேண்டியது கைஸ். தவிரங்க மீன் சும்மா கறி மாதிரி இருக்குது. செம்மையாக மசாலா வாசனை சூப்பராக இருக்குது. பாய், சி யூ. நான் வீடியோ பார்க்கலாம்.